வெல்கம் டு திஷாஸ் கிச்சன். திஷாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மீனை வச்சு தாங்க இன்றைக்கி 3 ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் செய்ய போகிறோங்க. இது மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த மீன் வாங்க மாட்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊர்லேயே சரி, எங்கள் அம்மாவும் சரி இந்த மீனை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் பாப்பாவுக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். பாப்பானாக்கா என்னோட தங்கச்சி சொல்கிறேன். சின்னதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் இந்த மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதை விட இந்த மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு முட்டை இருக்கும். அந்த முட்டையும் நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். வாங்க இந்த நம்ம மீனை க்ளீன் பண்ணி அந்த 3 ரெசிபியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது செய்யறதுக்கு இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது சைடில் ரெக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வயிற்று பக்கமும் ரெண்டுமே சைடில் 2 இருக்கும், அந்த வயிற்று பக்கமும் அதே மாதிரி 2 இருக்கும். இது கடல் மேலே பறக்குன்னு சொல்லுவாங்க. இது பேரே பறக்கோலா தான். அதே போல் முதுகு பின்னாடி ஒன்று இருக்கும். இந்த பெறால் சொல்லுவாங்க, அது பேர் தெரியல எனக்கு. அப்புறம் இந்த செதில் எடுத்துக்கலாம். இப்போது சட்டுன்னு வந்துடுங்க இந்த செதில். இது நேற்று நைட்டு பிடிச்ச மீனுன்றதுனால அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கையில் பிடி வழவழன்னு இருக்குங்க. இது நேற்று நைட்டு பிடிச்சது. நான் இன்றைக்கி மதியம் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு தொட்டி மீன் ஒரு மாதிரி இருக்குது. இது நான் வீட்டில் இருக்கக்குள்ளே எங்கள் அப்பா ஈவினிங் டைமில் போட்டில் இருந்து வரும், அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து உடனே நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க. அந்த ஃப்ரெஷ்னஸோடு சாப்பிட்ற டேஸ்ட்டு. இந்த செதிலெல்லாம் எடுத்துடலாம். வயிற்று பக்கம் இருக்கிற செதிலே எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற சொக்கையை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம புட்டு செய்கிறதுனால இப்போ இந்த தலையை நம்ம சுண்டை வைக்க போகிறோம். இந்த தலைங்களை மட்டும் போட்டு சுண்டை வச்சுட்டு அந்த வால் துண்டை போட்டு புட்டு வைக்க போகிறோம். இந்த மீனை க்ளீன் பண்ணக்குள்ளே தலையை கட் பண்ணி எடுக்கக்குள்ளே கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணுங்க. ஏன்னா வயிற்றில் செனை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் கட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ செதிலாம் எடுத்துகிட்டு வயிற்றில் இருக்க குடலையும் எடுத்துட்டேனாக்கா தலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த சனியை நானே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த விரலை உள்ளே விட்ட மாதிரி இந்த கீழ்வாட்டமாக வயிற்று பக்கத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்திங்கனாக்கா அந்த செனை தானாக வெளியே வந்துடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த செனை ரொம்ப பிடிக்குங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும். அது ஏன்னு தெரியல, எங்களுக்கு மற்ற செனையை விட இந்த கோலா மீன் செனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இது விரும்ப மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த வாழை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. புட்டு வைக்கிறதுனால நான் 2 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாம். மற்ற மீன் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அந்த ரெக்கைங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு செதில் எடுத்துட்டு நம்ம தலையை கட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் ஆகிடும். எனக்கு இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அந்த கோலா மீன் ஆயிடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சேம் மெத்தட் தான். இந்த செதில்லாம் எடுத்துட்டு இதில் செதில் கூட நிறைய இருக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், அதே போல் இந்த சொக்கையை கட் பண்ணி எடுத்துடலாம். சொக்கையை கட் பண்ணி எடுத்துட்டு வயிற்று பக்கம் இருக்கிற குடலையும் நம்ம எடுத்துகிட்டு சேம் தான் தலையை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதில் செனை இருக்குது பாருங்கள். சேம் தான். கீழே ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணினாக்கா மேலே செனை தானாக வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம முதல்ல போட்ட மாதிரி 2 பீஸாக போட்டுக்கலாம் வைக்கிறதுக்காக. வச்சு தான் புட்டு வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது நான் அவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது மீன் புட்டுக்காக. அடுத்தது இந்த தலையும் குட்டியாக 2 துண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் மீன் சுண்டை வைக்கிறதுக்கு.
நல்லாயிருக்குங்க அதுக்கு இந்த தலை. அப்புறம் அந்த சினைய மட்டும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மீனை அவிச்சு எடுத்துக்கலாம் புட்டு வைக்கிறதுக்கு. மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீனில் மோஸ்ட்டாக முள் அதிகமாக இருக்காதுங்க. இருந்தாலும் அது சாஃப்டாக தான் இருக்கும் அந்த வயிற்று பக்கத்தில் இருக்கிற முள். அதனால் இது புட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனோட புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, மீன் வேகிறதுக்கு மட்டும். இப்போ மீன் நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீன் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சுண்டை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுண்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதிகமே தேவையில்லைங்க இந்த குழம்புக்கு. இது நம்ம புளியே ஊற்ற தேவையில்ல. அதே போல் அந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க. இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்துருக்காங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்காதீங்க. அப்புறம் குழம்பு ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாதி வெங்காயத்துக்கு ஒரு முழு சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். ஒரு 7 காஞ்ச மிளகாவுங்க. இதில் நல்லா காரம் மிச்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 7 சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய். இந்த தேங்காய் தாங்க இதில் ஹைலைட்டே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 90% அரைச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப மையமையும் அரைச்சிடாதீங்க. 90% கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க தாளிப்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதோட நம்ம இப்போ சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம சேர்த்த பதத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருப்பேங்க. ஒரு 200 கிராம் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த தலையும் அந்த துண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். மீன் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காலையிலேயே கஞ்சிக்கு தான் எங்கள் அம்மா ரெடி பண்ணுவாங்க. இந்த சுண்டை வச்ச மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஏன் சுண்டை வச்ச மீன் வச்சாங்கன்னு தெரியல. எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக காலையில் கஞ்சிக்கு இது தாங்க இருக்கும். தயிர் ஊற்றி கஞ்சி வச்சு இந்த சுண்டை வச்ச மீன் தான் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம செனை எடுத்து வச்சுருந்தீங்களா இல்லைங்களா, அது கூட ஒரு 1/4 லெமனை நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செனை ஹார்டாக இருக்குங்க. உள்ளே அவ்வளோ சீக்கிரம் மசாலாவும் இறங்காது. லைட்டாக கீரைனா போல் இந்த மசாலாலாம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஆலினால் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா மட்டுமே போதும். இதில் என்ன ஒன்றுனா செனையை மட்டும் லைட்டாக கீறி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செனை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். காரம் உள்ளே இறங்காத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கீரி சேர்த்திங்கன்னா உள்ளே நல்லா மசாலா இறங்கும். அதுக்குன்னு ரொம்ப பெருசாக கீறிடாதீங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட மீனும் நல்லா வந்துடுச்சு. தண்ணி ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறி வரட்டும். நம்மளோட சுண்டை வச்ச மீனும் ஒரு 75% நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பதமே போதுனாக்கா, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னாக்கா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். என்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு கட்டியாக வரட்டும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம சனையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன்றதுனால 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச செனை 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சனையை இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் எடையை இருந்துருங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
நம்ம இது 2லேருந்து ஒரு 3 தடவை திருப்பி திருப்பி போட்டோனாக்க நம்மளோட செனை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதில் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் தான் சேர்த்தோம் இல்லைங்களா, அதே போல் இப்போ ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டேனாக்கா கரெக்டாக இருக்கும். பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு அப்படியே செனை மேலேயே சேர்த்துக்கிறேன். சுற்றியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்படியே வேகட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த மீன் நல்லா ஆறிடுச்சு. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சைடில் இருக்கிற முள், வயிற்று பக்கம் இருக்கிற முள் எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்துக்கலாம். இந்த வயிற்று பக்கத்தில் தாங்க கொஞ்சம் முள் இருக்கும். அந்த முள் ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். மீறி புட்டுலேயே வந்தாலும் பயப்பட தேவையில்லை. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆயிரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுற மீன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான். இப்போ வெந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதும் இது ஈஸி தாங்க. பயப்படாமல் க்ளீன் பண்ணுங்கள். தோலை எடுத்துட்டோனாக்கா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதே போல் அந்த சைடில் இருக்கிறதையும் தோலை எடுத்துட்டு சைடில் முள்ளையும் எடுத்துட்டோனாக்கா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீனை க்ளீன் இப்படி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த மீன்லேயே மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, அப்புறம் பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுட்டு உப்பு, அது உரப்புக்கு காரப்பொடி, இதை அப்படியே வேக வச்சு கஞ்சிக்கெலாம் சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்கும். பட் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இந்த மீனெல்லாம். இந்த மீனுன்னு கிடையாது, நிறைய மீன் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க நிறைய பேர். பட் நமக்கு பிடிக்க மாட்டுது அந்த மாதிரி சாப்பிட்றது. இது சின்னதுலேருந்து சாப்பிட்டவங்களுக்கு மேபி பிடிக்கலாம். இது அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடக்குள்ள கஞ்சிக்கு அதை தொட்டுக்குவாங்க. இந்த சைடில் இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டு தோலை எடுத்துட்டுனாக்கா அவ்வளோதான். இப்போ இதே போல் மீதி இருக்கிற மீனையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுண்ட வச்ச மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதான் கரெக்டான பதம். உங்களுக்கு தனியாக வேணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த பதத்தில் பிடிக்குன்றதுனால இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட செனையும் நல்லா சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. புட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதை 4 நாளாக போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி போட்டுக்குள்ளே தாங்க புட்டுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடக்குள்ள. வெங்காயம் கொஞ்சம் மிச்சமாகவே செய்கிறேங்க புட்டில். எப்போவுமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு புட்டில். புட்டு செய்யக்குள்ள மட்டும் எப்போவுமே மிளகு நான் இடித்து தாங்க சேர்ப்பேன். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகு நல்லா இடித்து அதில் 2 தடவை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு இப்போ சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவேங்க. இப்போ இதில் காரத்துக்காக நம்மளோட ஆலினால் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாய் தூளை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் பொடி ஆல்ரெடி வேக வைக்கக்குள்ளேயும் போட்டுக்கிறோம். இப்போ இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி மீன் வேக வைக்கக்குள்ளேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இது லைட்டாக இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால். நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஒன்றும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அதை அப்படியே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவங்ககிட்ட தான் டேஸ்ட் பார்க்க சொல்லுவேன், உப்பு கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு. நீங்களும் செய்யக்குள்ளேயே உப்பு கம்மியாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்படியே டேஸ்ட் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சாப்பிடக்குள்ளேயே இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. அதான் அவர்கிட்ட டேஸ்ட் பார்க்க கொடுத்து அவர் சொல்லிட்டாங்க, இல்லை கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வேணால் போட்டுக்க. ஏன்னா அவங்க உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நானும் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க உப்பு. மறுபடியும் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு மிளகுத்தூள் எவ்வளோ வேணால் சேர்த்து, இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குனாக்கா மிளகுத்தூள் மிச்சமாக கூட சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புட்டுக்கு மசாலா மீன் போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கங்க. ஏன்னா இது அடி பிடிக்கும் புட்டுன்றதுனால. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டை எடுத்து தோலோடவே இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு உடனே தான் பூண்டை செய்கிறேங்க. பூண்டோட பச்சை வாசம் 1 நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும், ரொம்ப வதக்காதீங்க, பூண்டு கசப்படுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மீனை, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. நல்லா உதிரியாக வேணால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேங்க. 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனாலே நம்மளோட புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
உங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரையாக வேணும்னாக்கா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட வாசனையை நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நல்லா கம கமன்னு வருங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்ப்பாங்க. எனக்கு முட்டை சேர்த்தா அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் முட்டை எப்போவுமே சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு முட்டை சேர்த்தா பிடிக்குனாக்கா முட்டை சேர்த்துங்க. முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குனாக்கா நீங்கள் முட்டை சேர்த்துக்குங்க. நான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேங்க. 5 நிமிஷமே இது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மீனை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. அதுவே மசாலா எல்லாம் அந்த மீனோடு சேர்ந்து வாசனை நல்லா கம கமன்னு வருங்க. அந்த ஸ்டேஜே கரெக்டான ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டு காட்டுறேங்க. பாருங்க, மொத்தமாக ஒரு 5 நிமிஷமாக நம்ம பெரட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு பிளேட்டில் நல்லா சூடான சாதம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுட சுட சாதம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக சாதம் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பிளேட்டிங்க்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் நிறைய சாப்பிடுவோன்னு நினைக்காதீங்க. இந்த பிளேட்டிங்க்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டை வச்சுக்கலாங்க. சுட சுட இந்த புட்டை வச்சு சூடான இந்த புட்டை இப்போ வைக்கக்குள்ளேயே நல்லா கம கமன்னு வாசம் வருதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டை இதே மெத்தடில் இந்த மீனை வச்சு, இந்த மீனோட புட்டு எப்போவுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. புட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சனையை அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்மளோட தலைவன் சுண்ட வச்ச மீனுங்க. எனக்கு இது 3த்துல எது ரொம்ப பிடிக்குனாக்கா இந்த குழம்பு தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க இது. இது சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த குழம்பு கொஞ்சமே போதுங்க. இதுக்கு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குழம்பு போட்டாலே போதும். நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்டு காட்டுறேன். இந்த சுட சுட சாதத்தோட இந்த சுண்ட வச்ச மீன் மட்டுமே போதுங்க. இந்த சைட் டிஷ்ஷே எனக்கு தேவையில்லைங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்ட வச்ச மீனை போட்டு பெரட்டிக்கிட்டு அது கூடவே சூடாக வேற இருக்குங்க. அது கூடவே நல்லா குழம்பு வச்சு பெரட்டிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண புட்டு, வறுத்து வச்ச செனை, அப்புறம் வந்து சுண்ட வச்ச மீனே கொஞ்சமாக வச்சு ஒரு வாய் சாப்பிடக்குள்ள ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் பாருங்கள். நிஜமாவே நல்லா இருக்குங்க. ஒரு தடவையாக எனக்காக இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு, இந்த மீனோட டேஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியுங்க. அந்தளவுக்கு இந்த மீனோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பர்சனலாக அந்த மீன். என் தங்கச்சியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாய் வைக்கக்குள்ளேயும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.